வணக்கம். சோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து உடல் மொழியில காட்டுவாங்க. முகத்தில வந்து எக்ஸ்பிரஷன்ஸில காட்டுவாங்க. சில பேர் என்ன மாரி பேசி காட்டுவாங்க. சில பேர் வந்து பாடி காட்டுவாங்க, கவிதையில காட்டுவாங்கங்க. இப்போ நம்ம வந்து பாடல் மூலியமா வந்து காட்டலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். சமீபத்தில ஒரு 10 வருடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோலிவுட்ல வந்த சில படங்கள்ல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, அதில சில சோக பாட்டுலாம் வந்து போட்டிருப்பாங்கல்ல. அதில எனக்கு நினைவு வர ஒரு 3 பாடல்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். "இறந்திடவா நீ பிறந்தாய்" அப்படிங்கிற பாட்டு அது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. "அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே" அந்த பாட்டு. அதற்கப்புறம் வேற என்ன, "எப்படி எம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதே" இப்படி வந்து பாடல்கள் பல வந்து மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தாலும், எப்படியோ பாடல்கள் பாடினாலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சோகத்தை வந்து ஆற்ற முடியாது. அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து கூல் டவுன் பண்ணவே முடியாது. அப்படிங்கிற மாதிரி வந்து உடன்பிறப்புகள் எல்லாருமே வந்து கதறி அழுதுட்டுருக்க இந்த சூழ்நிலையில் எல்லாருமே ஒரு மனுஷன் குனியணும்னு குத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். ஒருத்தவங்க குனிகிறப்போ குத்துறதுக்கு வாட்டமாக இருக்கும் தான், புரியுது எனக்கு. அதற்காக ஒருத்தவங்க குனிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி குத்துறதுன்னு நினைக்கிற ஒரு கோழத்தனம் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேங்க. ஏன்னா திமுக என்னதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எதிர்க்கக்கூடிய பல விதங்களை நான் முரண்படக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தாலும், அவங்க வந்து நட்டுக்கிட்டு நிற்கிறப்போ அவன் எவனே வந்து சண்டை போடல. சில பேர் எப்படா அவங்க உழுவாங்கன்னு பார்த்துட்டு அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி வந்து மண்டையிலே வந்து டபுள் கோட்டு கொட்டிட்டு ஓடுறீங்களே கோழைங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல பேர் இன்றைக்கி வந்து இறங்கியிருக்காங்க. அது குறித்து தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமுக உடன்பிறப்புகளை பற்றி பேசணும். இப்போ வந்து ஏ டு டி பற்றி பேசாமல் ஏன்டா என்னென்னோ பேசியிருக்கேன்னு கேட்குறீங்களா? வரலாம். ஏ டு டி நந்தா அவருக்கு நடந்திருக்க ஒரு கொடுமை. ஒரு யூடியூபர், ஒரு இளைஞர், வாலிபர் ரிசர்ச்சை செஞ்சு நிறைய கண்டென்ட்டை வந்து செஞ்சு நம்ம முன்னாடி வந்து உண்மைகளை பல சொல்லக்கூடிய உண்மையான சில யூடியூபர்களை ஒரு கையில் விரல் விட்டு எண்ணிடலாம் அப்படின்னா அதில் ஒரு விரலில் நந்தாவும் வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு யூடியூபர். அப்பேற்பட்ட ஒரு நந்தாவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திராவிட செந்தில் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. திராவிட சொம்பு செந்தில் அப்படின்னு சொன்னால் புரியாது. திராவிட அண்டா செந்தில் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். சில பேர் வந்து ரொம்ப செல்லமாக அவரை சீப்பு செந்தில் அப்படின்னு சீவிடுவார். திராவிடத்தை பற்றியும் திமுக பற்றியும் எதிராக பேசினான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு உதாரணம்னா, என்னதான் ஒரு சொம்பா இருந்தாலும் அதற்குள்ள கை விடலாம் அப்படின்னாலும் அந்த சொம்புக்குள்ள பல ஆயிரம் வாட்டி கை விட்டு விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அண்டா மாதிரி விரிஞ்சு பெருசாயிரும் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். சொம்பா இருந்தவர் இன்னைக்கு அண்டாவா ஆகி அண்டாவில இருந்து பார்த்தீங்கன்னா கண்ணீரை குடமா லிட்டராக கொட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பான செய்தியாக வந்து பேசிட்டு இருக்கு. இவர் வந்து திமுக பேசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 கோடி ரூபாய் வீடோ இல்லை அவர் கூப்பிட்டா டக்குன்னு வந்து நிற்கிறதுக்கு அடியாலோ அந்த மாதிரிலாம் அவர் எந்த விதத்துலையுமே யூஸ் பண்ணிக்கவே இல்லை. நிஜமே மனசுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் சட்டை போட்டு இன்சைட் பண்ணிட்டு வந்து டிவி விவாத நிகழ்ச்சிகள் அப்புறம் யூடியூப் வீடியோஸ்கள்லாம் வந்து திமுக பேசிட்டு இருந்தாரு. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, வாக்கு செலுத்தினதுக்கு அப்புறமா ஒரு டாக் ரொம்ப பரவி இருக்கு போல இருக்கு. திமுகவுக்கு வந்து எதிராக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு வேவ் வந்து கிளம்பியிருக்கு. அரசாங்கத்துக்கான அதிருப்தினால வந்து திமுக நிறைய பேர் ஓட்டு போடல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுபொருள் நிஜமாக போயிட்டு இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன், ரிசல்ட் வர வரைக்கும் திமுக தோத்துருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திமுக காப்படிச்சிட்டாங்க, அதனால அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மாதிரிலாம் வந்து ஆக்ஷன்லாம் பண்ண மாட்டேன். நான் என்னைக்கு ரிசல்ட் வருதோ அன்னைக்கு வந்து முடிவை பொறுத்து நம்ம பேசிக்கலாம். திமுக ஜெயிச்சது அப்படின்னா தொடர்ந்து அவங்கள வந்து எதிர்ப்போம். திமுக தோத்துருச்சு அப்படின்னா ஓகே, அவங்க பணத்துக்காக தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசலாம். ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெடிக்ட்லாம் வந்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு. கிண்டலும் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம அப்படி நினைக்கலைங்க. திமுக காரரான செந்தில் போன்ற பலவற்றை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து தோல்வி பயம் வந்துருச்சான்னு தெரியல. ஏன்னா திமுக முன்னாள் அமைச்சர்கள், செந்தில் போன்ற ஊடகவியலாளர்கள், திமுக சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்து நாங்கள்லாம் வந்து எதிர்கட்சியாக இருந்தால் சும்மா சிறப்பாக செயல்படுவோம், திமுக எப்போ ஒரு வாட்டி ஆட்சிக்கு வரும் அப்போன்னு பார்த்து மக்கள் நன்மைகள்லாம் வாங்கிக்கோங்கப்பா, திமுக தான் அவங்களுக்குலாம் லேப்டாப் கொடுத்துச்சு, உங்களெல்லாம் படிக்க வச்சுது, நீ இன்ஜினியராக இருக்கியே அதுக்கெல்லாம் வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நன்றி கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்ராஸ் படத்தில் வர பெருமாள் மாதிரியே வந்து குட்டு வெளிப்பட்டவனா வந்து அந்த கடுப்பில் நம்மளை காண்டில் திட்டுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திட்டாரு செந்தில். ஸோ மொத்தத்தில் நம்மளுக்கு புக் வாங்கி கொடுத்து, பேனா வாங்கி கொடுத்து, ஸ்லேட்டு, பல்பம், சாக் பீஸு, அதுக்கப்புறம் மண்ணில் எழுத வச்சு அப்படியே பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா கல்வெட்டில் செதுக்க வச்சதே வந்து திமுக தான். ஆனால் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்களேடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், செந்தில் அவர்களே, நீங்கள் கேட்குறது எல்லாமே கரெக்டாக தான். ஒரு கட்சி தோல்வியை தழுவு போது நீங்கள் சப்போர்ட் பண்ணுற கட்சி எப்படி நினச்சாலும் அந்த நேரத்தில் நீங்கள் சப்போர்ட்டாக நிற்கிறது, அந்த நேரத்தில் உங்களோட விசுவாசத்தை நேர்மையை நான் பாராட்டுறேன். பட் 4ஆம் தேதி வரைக்கும் பொறுங்களேன். இந்த வீடியோ நீங்கள் எடுத்து வச்சதெல்லாம் ஓகே,
நீங்களும் எங்கேயா டூர் போயிட்டு வாங்கல, அதை அப்படியே எடுத்து வச்சு அன்லிஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்து 4ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணலாம்ல. ஒரு வேளை திமுக தோத்துருச்சுன்னா அதுக்குள்ளே என்ன அவசரம்? அதுக்குள்ளே வந்து இந்த லேப்டாப்லாம் அவங்களால தான் கிடச்சிது, படித்ததெல்லாம் அவங்களால தான், ட்ரௌசர் போட்டவங்களாம் சொல்லிட்டு இல்லாத இவ்வளோ நாள் வந்து கிளப்பி விட்டுட்டு இருந்த வந்து பொய் பிரச்சாரத்தை வந்து இந்த நேரத்தில் வந்து அவசரப்பட்டு பரப்பி விடுவது ஏன்? இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி புலம்புறது, அழுவுறது பார்க்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமை காத்திருக்கலாம். ஏன்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது, அதில் உங்கள் வீடியோ வந்துருச்சு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அப்படியே 10ல் 1 போயிருமே அப்படிங்கிறனால தான். சில நாள்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் ப்ரோ, அதனால் இந்த நேரத்தில் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற சோகத்துக்கு அப்புறம் A to D நந்தா விஷயத்துக்கு வரும். A to D நந்தா வந்து பார்த்திங்கன்னா நேர்மை தவறாமல் பல யூடியூப் வீடியோக்களை பண்ணி வந்து நம்மளுக்காக பல பொய்களை வந்து உடைச்சவர், பல ஸ்கேமை நம்மளுக்கு வந்து உடைச்சு காட்டினவர், பல தவறான நபர்கள் வந்து ரிசர்ச் பண்ணி R&D கிங் அப்படின்னு நிரூபித்து அவருடைய உண்மையான வீடியோஸ் மூலிமா நம்மளுக்கு கண்ணை திறந்து வச்ச நந்தா மேலேயே பல பொய் புகார்கள், பல பொய் பழிகள்லாம் வந்துச்சு. அதை ஒரு பிளாக் ஸ்க்ரீன் போட்டு நம்மளோட மைண்டை ஒயிட் ஆக்கி எல்லா குற்றச்சாட்டுகளையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே வீடியோவில் தவிடு பொடியாக்கி நிரூபித்து தன்னுடைய உண்மைத்தன்மையை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டாளத்தை வச்சு பல வீடியோக்களை போட்டு இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆதரவை பெற்றிருக்க யூடியூப் வீடியோ செய்யக்கூடிய நந்தா அவர்கள், A to D நந்தா அவர்களுடைய அவருடைய புகழ் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தாங்க. திமுக பற்றி எல்லா வீடியோஸ்லும் புகழ்ந்த ஒரு விஷயம்னா அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும். எல்லா விதமான அவென்யூஸும் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பிரச்சாரமும் பண்ணுவாங்க, அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் போடுவாங்க, ஓட்டு போடுறதுக்கு பூத் ஏஜென்சியும் வந்து வேலை பண்ண வைப்பாங்க, அண்டு காசு கொடுப்பாங்க, நகை கொடுப்பாங்க, கள்ள ஓட்டும் போடுவாங்க, அராஜகமும் பண்ணுவாங்க. லைக் எல்லா டேபிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டர்ன் பண்ணி பார்ப்பாங்க, எல்லா ஆப்ஷன்ஸுமே யூஸ் பண்ணுவாங்க, எல்லா அவென்யூஸ்லையும் வந்து களமாடி விளையாடுவாங்க. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். அப்படி இருக்கிறப்போ அவங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இன்டர்நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து அதிகமாக பயன்படுத்தி இந்த மாடர்னிட்டி அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல தமிழ்நாட்டு அரசியலில் அதிகமாக படுறது திமுக தான். ஏன் பிஜேபியே பார்த்து ஒரு கட்சியை பார்த்து கற்றுக்கலாம்னா நிஜமாகவே இந்தியாவிலே திமுக தான். ஆனால் அதை நம்ம பாராட்டினாலும் அது ஒரு படிக்கு மேலே போனால் எப்படி பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறதும் திமுகவுக்கு இப்போ நடந்திருக்க ஒரு விஷயம் தான். இப்போ A to D நந்தா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்தாலும், அவரே சொல்லியிருக்காரு, எவ்வளோ காசு கொடுத்தாலும், கோடி ரூபாய் யாராவது கொடுத்தாலும் அதற்காக விலை போகாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையான கண்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு பையன். அப்பேற்பட்ட ஒரு பையனை நீங்கள் என்ன பண்ணிடணும், சீண்டி இருக்கக்கூடாது, தொட்டிருக்க கூடாது. ஆனால் அந்த பையனை நீங்கள் ஒரு சின்ன மெயில் அனுப்பி ஆசையை தூண்டி உண்மையான கொஷினை வந்து அவனை வந்து யோசிக்க வச்சு, அந்த பையனை அந்த நபரை தம்பியை யோசிக்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மூளையெல்லாம் யூஸ் பண்ணி R&Dலாம் பண்ணி தமிழ்நாட்டோட ஜிடிபி, அதுக்கப்புறம் கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தமிழ்நாடு எப்படி வந்து பெங்களூர் ஹைதராபாடுக்கெலாம் வந்து லூஸ் பண்ணிச்சு, தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இல்லை, ஸ்டார்ட் அப் இது மாதிரிலாம் வந்து யோசிச்சு சூப்பரான ஒரு கொஸ்டின், நிஜமாக சொல்கிற ஒரு நல்ல கொஸ்டினை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அங்கே இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்ஸையும் நீங்கள் வந்து கேள்வி கேட்க வைக்கிறீங்க. அப்போ நந்தா வந்து தன்னுடைய கேள்வியை கேட்க வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இது அந்த கேஸ் இல்லாதப்போ வந்து ஹோட்டல் மேலே இதாங்க இருக்குது, இட்லி இருக்குது, சட்னி இல்லை, இட்லியை சாப்பிட்டு தண்ணி குச்சிக்கோங்க, இதாங்க இருக்குது, ஏன்னா கேஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ரிங்டோன் என்ன, உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆப் என்ன, இந்த 2 கொஸ்டினில் ஏதாவது ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னால் ஒரு நேர்மையான யூடியூபருக்கு எவ்வளோ கோவம் வரும்? அந்த கோவம் தான் நந்தாக்கும் வந்திருக்கு. இது தப்பு இல்லைல்ல, நியாயமான விஷயம் தானே. ஸோ முதல்ல அந்த பையனை கூப்பிட்டு நீங்கள் வந்து கரைப்படிய ஒரு கையாக மாற்றணும்னு நினச்ச தப்பு, அந்த பையனை நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு நினச்ச தப்பு, அந்த பையனை நீங்கள் வந்து இன்டெரக்டாக மிரட்டின தப்பு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வெளியேற ட்ரை பண்ணியிருக்காரு. அவரை விடாமல் அவரோட ஃபேஸ் வேல்யூக்காக அங்கேயே உட்கார வச்சு திருப்பி அவர் கேள்வி கேட்கலாலும் அவர் முகத்துக்கு நேரம் 10 வாட்டி அதே ஷார்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட புகழ் வெளிச்சத்தை உங்களோட கட்சிக்காக யூஸ் பண்ணி அதை ஓட்டை மாற்ற பார்த்துருக்கீங்க. மேபி என்ன ஒரு சம் மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பாங்களா, அந்த 10 லட்சம் ஓட்டை வந்து உங்கள் கட்சிக்கு திருப்பி விட பார்த்துருக்கீங்க. அரசன் வந்து அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நந்தா வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் கொள்ளுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. பேக் ஃபயர் ஆயிடுச்சுல்ல. இந்த வாட்டி திமுக இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம இர்ஃபான் இருக்கார், அவரை பற்றி பேச வேணாம்னு பார்த்தா பட் இந்த நேரத்தில் வந்து பேசி ஆகணும். அவர் வந்து ரொம்ப திமுக கூட வந்து நெருக்கமான நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பட் சில தவறுகள்லாம் பண்ணுறப்போ வந்து ஒரு தப்பிக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக எது இருந்துச்சுன்னு தெரியும். அதில் அவருக்கு வந்து இந்த பப்ளிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பேட் பப்ளிசிட்டியாக மாறிடுச்சு, அவரோட இமேஜோட டோன் மாறிடுச்சு. அப்படிங்கிறதுனால திமுக ரொம்ப உஷாரு. என்ன பண்ணாங்க, அவர் எப்படி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாங்களோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவரோட பேர் கெட்டு போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால இந்த எலெக்ஷன் டைமில் அவரை யூஸ் பண்ணாமல் அந்த பேட் பப்ளிசிட்டி திருப்பி நம்மளுக்கு வந்துருமோன்னு சொல்லிட்டு எப்படி ஒருத்தரை சக்கையாக புரிஞ்சுட்டு வழக்கம்போல தட்டி விடுவாங்களோ அவர் இந்த வாட்டி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவரை வந்து யூஸ் பண்ணால் அவர் மேலே இருக்க கெட்ட பேர்லாம் தங்களுக்கு வந்துரும்னு சொல்லிட்டு சரி ஃப்ரெஷ் பீஸ் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு A to D வந்து கூப்பிட்டுருக்காங்க. A to D வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய நல்ல மனசுக்கு ஒரு மக்களுக்காக எவ்ரிபடி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அர்ஜுன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் போயிட்டு சுச்சு அர்ஜென்ட்டாக போயிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு ப்ராப்பராக வந்து ஒரு கொஸ்டினோடு வந்திருக்காரு. அந்த கொஸ்டினை கேட்க விடாமல் பண்ணிட்டீங்க. விடுவானா? மக்களுக்கான யூடியூபர் வந்து மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவர் வந்து ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்தவர், உழைச்சி முன்னேறினவர், கஷ்டப்பட்டு ஒரு 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 பேக்கப் இல்லாமல் அந்த ஒரு பையன் அப்படிங்கிறனால, அவருக்கு ஒரு அரசியல் பின்புலம் இல்லை அப்படிங்கிறனால, நேர்மையானவர் அப்படிங்கிறனால அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் இந்த காணொலியை வச்சுட்டு காத்துட்டு இருந்தார், ஷூட் பண்ணி வச்சுட்டார். எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் போட்டால் திமுக ஒருவேளை ஏற்றுடி போட்டு அந்த வீடியோனால தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அவரை நீங்கள் ஃப்யூச்சரில் நம்பி பழி வாங்குவீங்க அப்படிங்கிறனால எலெக்ஷன் முடியுது. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த வீடியோவை போடுறாரு. ஸோ அவருடைய உண்மைத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முடிஞ்சோன்னே வந்து வெளிப்படுது. எப்போ வெளிப்பட்டால் என்ன, அவருடைய நேர்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ஷூட் பண்ணிட்டார்ல, எலெக்ஷனுக்கு அப்புறம் தானே போட்டார் அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி மீட்டுக்கெலாம் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா இதோட நேர்மையாக எப்படி திரும்ப இருக்கலாம், அந்த யார் கூப்பிட்ற அந்த மீட்டுக்கு அப்படிங்கிறப்பவே சாரிங்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அந்த மாதிரி யூடியூபர்ஸ் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நண்பர்கள். நிஜமாகவே சொல்கிறேன், எவ்வளோ காசு கொடுத்தாலும் போக மாட்டானுங்க. ஏன்னா அது ஒரு தவறான தரப்பு. அங்கே போனால் நியாயம் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அங்கே போனால் என்ன, நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நீங்கள் விவசாய குடும்பத்தில் தானே வந்தீங்க, இப்போ எப்படி ஆசியாலேயே பெரிய பணக்காரங்க, அந்த கேள்வியெல்லாம் கேட்க விடுவாங்கன்னு நினச்சிங்களா? நீங்கள் ஒரு மோடிக்கு உண்டான ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினுக்கு உண்டான ப்ரெஸ் மீட், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஏன் சீமானவருடைய ப்ரெஸ் மீட்டு, இதில் பெரும்பான்மையானது எப்படி நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் சில பேர்லாம் ப்ரெஸ் மீட்டுக்கு வரவே மாட்டாங்க, அவங்கள பற்றி பேச தேவையில்ல, ஃப்ரீயாக விட்டுடலாம். ஸோ அது எல்லாமே மோஸ்ட்லி ப்ரிப்பேர்டான கொஷின்ஸ், ஏற்கனவே ப்ரீ பிளான்டாக கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் அங்கே வந்து கேட்பாங்க. அங்கே நீங்கள் சில சப் கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குற மாதிரியே சூழ்நிலையெல்லாம் இங்கே ரேராக ஏற்படும். பட் மோஸ்ட்டாக ஈவெண்ட் இப்படி தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் திமுக என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் R&D பண்ணக்கூடிய ஒரு யூடியூபர், எல்லாம் தெரிஞ்சவர், உலகத்தில் இருக்க பல விஷயங்களை வந்து பார்த்தவர், டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அரசியலும் பேசக்கூடியவர், அப்படி இருக்கிற நீங்கள் வந்து திமுகவோட ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டா போகக்கூடாது, உங்கள் மேலே ஒரு சாயம் விழும். அது மட்டும் இல்லாமல் கேள்விகள் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி கேட்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு குழந்தை இல்லை இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அப்படி நீங்கள் அங்கே போயிருக்கவே கூடாது. அது பே பண்ணாங்களான்னு தெரியாது, ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பேவும் பண்ணியிருக்காங்க சில இன்ஃப்ளூயன்சஸ்க்கு, நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு வந்து நீங்கள் அதை வச்சு தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, யூ ஆர் டூயிங் வெல், ஐ நோ தட். பட் பே பண்ணி கூப்பிட்ற ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால் உங்கள் மூஞ்சில் கரப்படின்னு தெரிஞ்ச ஒரு ஈவெண்ட்டுக்கு உங்களோட கேள்வியை கேட்க விட மாட்டாங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ஏன் போனீங்க? போயிட்டு அதற்கப்புறம் உங்களை ஒரு கேள்வி கேட்க விடலை, அப்செட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டு, நீங்கள் போட்ட வீடியோவில் நீங்கள் பேசின விஷயம், நீங்கள் எடுத்து வச்சிருந்த அந்த கேள்வி எல்லாமே சூப்பர், கரெக்டான விஷயம் தான். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது இன்றைக்கி நீங்கள் வந்து திமுக ஒரு வேளை தோக்க போகுதுன்னு நினச்சி விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குளிர்விக்கும் விதமாக எல்லாருமே பார்ப்பாங்க, நான் கொஞ்சம் நியூட்ரல்ப்பா அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக நாளை பின்ன ஆட்சி மாறிடுச்சுன்னா நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க, முத்திர குத்திடுவாங்க அப்படிங்கிற பயத்தினால எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டிங்களான்ற சந்தேகம் எனக்கு இல்லைங்க. எனக்கு உங்களை பற்றி தெரியுங்க, மக்களுக்கு வந்துடக்கூடாதுல்ல, அதனால ஒரு சும்மா கிளாரிட்டிக்காக. நீங்கள் நல்லவர் தான், நானும் மக்களை மாதிரி உங்களுக்கு ஃபயர் தான் விடுறேன். ஏன் தெரியுமா அந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன்? இந்த 5 வருடமும் திமுக ஆட்சியில் பவரோட பீக்கில் இருந்தப்போ யூடியூபர்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுன்னு யாரை பார்த்தாலும் தூக்கி உள்ளே போட்டுட்டு அவங்க யார் கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்கணும்னு நினச்சவனை கேள்வி கேட்கணும் ஹெல்ப் பண்ணுறவனை எல்லாருமே கூப்பிட்டு ரிமாண்ட் பண்ணி குண்டாஸ்லாம் போட்டு உள்ளே போட்டிருந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கூட பேக்கே அடிக்காமல் பயமே இல்லாமல் 5 வருடங்கள் திமுகவுடைய எல்லா பிரச்சனைக்கும் கேள்வி கேட்டு காணொலியாக பதிவு செஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் எனக்கு தெரியும். அவங்க எல்லாருமே யார் தெரியுமா? அவங்க எல்லாருமே வந்து எனக்கு பிடிச்சவங்கன்னு சொல்ல, அவங்களோட கொள்கைகள் எல்லாமே என்னோட கொள்கையோட ஒத்து போவாது. அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்களும் இல்லை. பட் அவன் எல்லாமே நேர்மையாக திமுகவை எதிர்த்தான். நான் சொல்கிறேன், அந்த 10 பேரும் காசு வாங்காமல் மனசுல இருந்து ரொம்ப தைரியமாக திமுகவை அறவே வெறுத்து நியாயமாக கேள்விகளை கேட்டவர்கள். எல்லா சம்பவத்துக்கும், சின்ன பெரிய சம்பவங்களில் எல்லாத்துக்குமே திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டு காணொலியாக பதிஞ்சவங்க. அவங்க மேலே வந்து கேஸ் போட்டு உள்ளே தள்ளலாம், அவங்க மேலே என்ன வேணால் அவதூறு பரப்பலாம், அவங்க மேலே என்ன வேணால் வழக்கு போடலாம்னு தெரிஞ்சும் அவங்க வீட்டில் வந்து பாம் ஸ்குவாடை விட்டு மிரட்டப்பட்டும் தொடர்ந்து மாறாமல் திமுகவை எதிர்த்து 5 வருடங்களாக கேள்வி கேட்டவங்க. உங்களை மாதிரி லேப்டாப்க்கு ரிவ்யூ கொடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே பட்டும் படாமல் நிறைய விஷயங்கள் பேசிட்டு கடைசியில் டிஎம்கேவோட இன்ஃப்ளூயன்ஸ் மீட்டுக்கும் போய் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு அதுக்கப்புறம் வீடியோ போட்டு திமுகவை எக்ஸ்போஸ் பண்ண உங்களை மாதிரி ஒரு கம்மி நேர்மையானவர்கள் இல்லை. நேர்மையற்றவர் சொல்ல மாட்டேன், நீங்கள் நேர்மையானவர் தான், உங்களை பற்றி தெரியும் எனக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இவர் இந்த பதிவை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சமூக வலைதளங்களில் வந்து திமுகவை சார்ந்த நபர்கள் ஏ2டி நந்தாவை சும்மா கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவருக்கு எதிரான போஸ்ட்டு, அவர் மாட்டின சர்ச்சையை பற்றி தான் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இவ்வளோ நாள் வந்து பேசாமல். ஸோ அது போயிட்டுருக்க இந்த சூழ்நிலையில் இன்னொரு பழைய வீடியோவும் இருக்குது. துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட ஒரு மீட்டப் நடந்திருக்கும். ஏ2டி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூட்ரல், அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சார்பும் இல்லாதவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான மனசில் தோன்ற கேள்வியெல்லாம் வந்து கேட்பார்.
அப்படிங்கிறதுக்கு அந்த உதயநிதி அவர்கள் கூட நடந்த அந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் அவர் கேட்ட கேள்வியும் அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மிஸ்டர் ஜிகேவும் அவர் கேட்ட கேள்வியும் உங்களுடைய பார்வைக்கு அந்த வீடியோவில் போய் நீங்களே பார்த்துக்கோங்கப்பா. அதனால் மக்களே, ஸோ ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்கல்ல, இவருக்கு ஃபயர் விடுங்க பரவாயில்ல. பட் 5 வருடங்களும் தொடர்ந்து திமுகவை கொஞ்சம் கூட எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு திமுகவோட கொள்கை பிடிக்காது, அவங்களோட நடைப்பு பிடிக்காது, அவங்க கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு நல்லதே நினைக்க மாட்டாங்க, அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினச்சி 5 வருடங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்டை ஆட்டுற மாதிரி திமுக எடுத்து பேசுகிறவங்களையும் இந்த மாதிரி இன்னைக்கு டக்குன்னு சீன் காலங்கள் மாறுது, காட்சிகள் மாறுது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தங்களோட அந்த எப்படி சொல்கிறது நிறத்தை மாற்றக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க. அவங்க கூட இவங்களெல்லாம் வந்து ஈக்குவல் பண்ணி என்றைக்குமே வந்து பார்க்காதீங்க. ஸோ திமுக பண்ணதுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ இந்த நபரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மட்டும் அவர் எக்ஸ்போஸ் பண்ணல, அவரும் பார்த்தீங்கன்னா பார்ஷியலி எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த பர்டிகுலர் நபர் மேலே தனிப்பட்ட ரீதியாக எனக்கு சில பேர் மேலாம் தனிப்பட்ட ரீதியாக வன்மம்லாம் இருக்குது, நான் ஒன்றும் கடவுள்லாம் இல்லை. ஆனால் இந்த தனிப்பட்ட யூடியூபர் மேலே நம்மளுக்கு தனிப்பட்ட ரீதியாக எந்த ஒரு காழ்ப்பும் இல்லை, வன்மமும் இல்லை. இன்ஃபேக்ட் அவருடைய சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்த யூடியூபர்களில் ஒருவர். அவருடைய கான்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மனிதனாக ரொம்ப தன்மையானவர். அவர் கூட சேர்ந்து நான் வந்து நிறைய கான்டென்ட் நான் பண்ணியிருக்கேன், ஃபியூச்சரில் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி வந்து ஓரளவுக்கு ஒரு கனெக்டடான ஒரு யூடியூபர் தான். இவர்கிட்ட நான் ஒரு வாட்டி 2 வாட்டி நான் பேசக்கூட செஞ்சுருக்கேன். நான் மற்றபடி இவர் பண்ண சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சில முரண்பாடுகள்லாம் இருந்திருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தவறை நம்ம வந்து சுட்டி காட்டுறோம். ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டுக்கு போனப்போ அதையும் நம்ம வந்து கேள்வி கேட்டு ஒரு காணொலி போட்டிருந்தோம். பட் திரைமறைவில் இந்த விஷயம்லாம் நடந்திருக்குன்னு அவரும் ஒரு வீடியோ போடுறாரு. பட் அதுலேயும் நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்குது, விமர்சனம் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த காணொலி அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம பதிஞ்சிருந்த காணொலி கீழே வந்து ஏற்றுடி பேசியிருக்காரு, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம தரப்புலேருந்து இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படிங்கிறனால இதை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இனிமேல் நிறைய பேர் வந்து இருப்பாங்கங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு. திமுகக்கே நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸாக அந்த கட்சியை சார்ந்தவங்களே, அந்த கொள்கையை நம்பக்கூடியவங்களே இருக்காங்க. அவங்களும் எனக்கு தனிப்பட்ட ரீதியாக நண்பர்களாக இருக்காங்க. எனக்கு அவங்க மேலெலாம் நல்ல மரியாதை இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் அவன் திமுக ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிற ரீசனுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவனை ஒதுக்கி வைக்க மாட்டேன். என்னையும் பார்த்திங்கன்னா ஒருவேளை நான் தமிழ் தேசியவாதின்னு சொல்லலை, எனக்கு தமிழ் தேசிய கொள்கை மேலே நாட்டம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன சில திராவிட கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒதுக்கி வைக்கல. சில பேர் ஒதுக்கியும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மூளை அவ்வளோதான், நான் விட்டு போயிடுவேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டே கொள்கை வேறு நட்பு வேறடான்னு சொல்லிட்டு வந்து பழக்கிறவங்களாம் இருக்கான். பட் அவனெலாம் நான் மதிக்கிறேன், என்றைக்குமே அதே இடத்துல நிற்பான். பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் முன்னாடி தங்களோட நிறத்தை மாற்றி காட்டுறது அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். டக்குன்னு யாருக்குமே வந்து ஃபயர் விட வேணாம், டக்குன்னு சில்லறைகளை செதற விட வேணாம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் எல்லாருமே வந்து பிரித்து பார்த்து வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த விஷயத்தை பேசணும். பட் எனிவே ஏதோ ஒரு நல்ல விஷயம் இதுலேயும் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. திமுகவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங்க்கு பின்னாடி இருந்த அந்த தந்திரங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓப்பன் சீக்ரெட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நடந்ததை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுனால உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் நிறைய இடங்கள்ல அந்த ஒரு சின்ன காணொளி வெட்டப்பட்டு பரப்பப்பட்டு இருக்கிறதுனால இது எல்லாருக்கிட்ட போய் சேருது. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதத்தில் நீங்கள் செஞ்சது ஒரு நல்ல விஷயம் தாங்க. எனவே இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி இது பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். இன்னும் பல ஸ்பெஷல் ஐட்டங்களோடு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேங்க. மிக்க நன்றி. அண்ட் முக்கியமாக நான் பேசினதில் ஏதாவது தவறு இருந்தால் அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.